Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்லுவோம். கடந்த பல வாரங்களாக இந்த மாதத்தின் இந்த வருஷத்துடைய துவக்கத்திலிருந்து முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்தோம், சேர்ந்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். ஆமென். எப்படி ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம என்ன செய்வது, வாழ்வது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தோல்வி நிறைந்த உலகத்துல, இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல, எதிர்மறையான காரியங்களால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல, ஆமென், வியாதிகளாலும் அழிவுகளாலும் நாசங்களாலும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல எப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நான் என்ன செய்வது, வாழ்வது என்ற காரியத்தை குறித்து தான் நம்ம என்ன செய்தோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தோம். ஆமென். அதுல மிகவும் முக்கியமான ஒரு பங்கு நம்முடைய வெற்றி வாழ்விற்கு தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்னா, ஆமா, தோல்வி நிறைந்த ஒரு உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டு இன்னொரு தோல்வி நிறைந்த உலகத்தில் வாழும்படியாக நம்மளை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. விடுதலையின் வாழ்க்கை, அற்புதங்களின் வாழ்க்கை, அதிசயங்களின் வாழ்க்கை, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, உயர்வுகளின் வாழ்க்கை, மேன்மையை அனுபவிப்பதின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழும்படியாகத்தான் அந்த அழிவிலிருந்து, அந்த நாசத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தாரு, அழைத்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவதை பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் இந்த இந்த பொல்லாத பாவ உலகத்திலிருந்து என்ன செய்தாரு, என்னை அழைச்சி என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. இப்ப கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் நான் என்ன செய்கிறேன், வாழ்ந்து எப்படியாவது பரலோகம் போகணும் என்று என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லும் போது அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்க, அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட போதே ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கலாம், என்ன செஞ்சிருந்திருக்கலாம், பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருக்கலாம், போதுமா நீ ரட்சிக்கப்பட்டீல, செத்துட்டு என்ன செஞ்சிரு, பரலோகத்துக்கு வந்துட்டு உங்களை கூட்டு போயிருக்கலாமே. ஆனா ஏன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை இந்த உலகத்திற்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த உலகத்துல நம்மை வாழும்படியாக வைத்திருக்கிறார்னா, நாம் இந்த உலகத்தை மறுரூபமாக்க, நாம் இந்த உலகத்தை வெற்றிக்கு நேராக, விடுதலைக்கு நேராக, தேவனுடைய திட்டத்திற்கு நேராக கொண்டு செல்லும்படியாகத்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க ஆமான்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியில உங்க வைத்திருக்கிறதுக்கான நோக்கம், நீங்க ஏதோ நீங்க பாவத்துல வாழ்ந்தீங்க, சாபத்துல வாழ்ந்தீங்க, இப்ப கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் நீங்க இந்த பூமியில எப்படியாவது வாழ்ந்து ஏதோ ஒப்பேத்திட்டு இந்த கர்த்தர் வரும்போது அவரோடு போவதற்காக கர்த்தர் இந்த பூமியில ஒவ்வொரு தேவ பிள்ளையும் என்ன செய்யல, வைக்கல. ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது, தேவ புத்திரர்கள் வெளிப்பட சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து ஏங்கி தவித்து கொண்டிருக்குதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஆமென். இந்த முழு உலகமும் என்ன செய்கிறதா, ஏங்கி என்ன செய்கிறது, தவித்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், வேதத்துல நம்ம அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்லுது, 19வது வசனம் சொல்லுது பாருங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்ப ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக இல்ல, ஏதோ சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வர்களுக்காக அல்ல, தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக இந்த சிருஷ்டியானது என்ன செய்து கொண்டிருக்கோம், மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கு. தேவ புத்திரர்னா எப்படி, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் இயேசுவை போல இந்த உலகத்தை மறுரூபமாக்கவும், மாற்றி மறைக்கவும், அற்புதங்களை, அடையாளங்களை செய்து இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றுவதற்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ புத்திரர்களாக வெளிப்படுவதற்கு எது காத்து கொண்டிருக்கு, இந்த உலகம் காத்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் இந்த பூமியில நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் மாறினதற்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், இருக்கிற வரைக்கும் அப்படியே வாழ்ந்து ஒப்பேத்தி என்ன செஞ்சிடலாம், அங்க போயிட்டோம்னா போதியா, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ள, கண்டிப்பா நம்மள ஆண்டவர் அங்க என்ன செய்ய போறாரு, நிச்சயமா நம்மளை கொண்டு செல்ல போகிறாரு. நம்ம அங்க போக போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் இந்த பூமியில செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த பூமியை மறுரூபமாக்க வேண்டும். இந்த பூமியை தேவனுடைய திட்டத்திற்கு நேராக நாம் தேவ பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும், ஆமென், திருப்ப வேண்டும். அதற்காக தான் இந்த பூமியில கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு பாருங்க. ஆமா, தேகத்தை விட்டு கிறிஸ்துவுடனே கூட இருப்பதற்கு எனக்கு அதிக ஆசையா இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இல்லையா, நிந்தைகள் அவனுக்கு ஏராளமா என்ன செய்தது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. அப்ப அவன் சொல்றான், இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிடலான் இருக்கேன், ஆண்டவரோட போய் சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை என்ன செய்யாது, தராது. நான் இந்த பூமியில இருப்பது அவசியமாக இருக்கிறது. எதுக்காக அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக என்ன செய்யணும், இந்த பூமியில இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க.
அப்போஸ்தலனாகிய பவுலே என்ன சொல்றார், நாங்க போய் இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, ஆனா இங்க நான் தேவனுக்காக செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் என்ன செய்கிறது இருக்குது. அதனாலதான் எப்பயுமே எப்பதான் ஆண்டவர் வருவாரோ, எப்படா அங்க போலாமோன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள பார்த்து நான் சொல்லுவேன், ஐயா இல்ல அவர் வரும்போது வரட்டும், இந்த பூமியில நம்ம செய்ய வேண்டிய நிறைய வேலை என்ன செய்கிறது, ஆமா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் இந்த பூமியில நம்ம வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காகவும் திட்டத்திற்காகவும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அது அது என்ன திட்டமாக இருக்கிறது, ஒரு தோல்வியின் திட்டம் அல்ல, ஒரு ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. இந்த பூமியில நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய புத்திரர்கள் நாம் என்ற ஒரு வெற்றியுள்ள, விடுதலையுள்ள, ஆசீர்வதிக்கப்பட்ட, மேன்மையான, உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார் இல்லையா. அதை குறிச்சுதான் நம்ம தியானிக்கிறோம். எப்படி அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்வது, வாழ்வது, எப்படி ஒரு கிறிஸ்தவனாக அல்லது ஒரு தேவ பிள்ளையாக தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த விடுதலையோடு, அந்த வெற்றியோடும், அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்வது, வாழ்வது நம்ம என்ன செய்யறோம் பார்த்தோம். சோ அதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு, இந்த பூமியில நம்ம வெற்றியோடும் விடுதலையோடும் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு என்னுடைய மனதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்துட்டாரு, செய்து முடித்து விட்டு போய்விட்டார். அவர் இனி நமக்காக செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்துட்டாரு, செய்து முடிச்சிட்டார். இப்ப நீங்க கூப்பிட்டதுனால உடனே இன்னைக்கு ஒரு காரியத்தை அவருக்கு செய்வது இல்ல. அவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்துட்டாரு, செய்து வைத்து விட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணும், அவன் தேவன் எனக்காக வைத்தவைகளை நான் உரிமை பாராட்டி அதை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு உரிமையாக்கி கொண்டு அதை நான் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஆமென். சோ அப்ப இந்த மனதை மறுரூபமாக்க வேண்டியது, மனதை புதிதாக்க வேண்டியது என்னுடைய மிகவும் முக்கியமான ஒரு வேலையாக இந்த பூமியில என்ன செய்கிறது இருக்கிறது இல்லையா. நம்ம மனதை குறித்து அநேக காரியங்களை நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கோம். முதல் பகுதியில் நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, இந்த ஏன் நம்முடைய மனமானது மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்தோம் பார்த்தோம். ஏற்கனவே நிறைய காரியங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்தோம், ஆவிய யார் மறுரூபமாக்கினது, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவே எனக்காக நீ இந்த பூமிக்கு வந்தீங்க, எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, எனக்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்கன்னு சொல்லி அவரை என் இருதயத்தில் நான் விசுவாசித்து என் இருதயத்தில் வாரும் என்று நான் அறிக்கை செய்தேனோ, அன்றைக்கே என்னுடைய ஆவி என்ன செய்தது, உயிர்ப்பிக்கப்பட்டது. எபேசியர் 2வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்ம என்ன செய்தாரு, உயிர்ப்பித்தார். அப்ப நம்முடைய ஆவி ஏற்கனவே மரித்து போய் என்ன செய்தது இருந்தது. நம்ம பிறக்கும் போதே நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நீங்க பிறக்கும் போதே உங்க ஆவி உயிர்ப்பித்து நீங்க என்ன செய்யல, பிறக்க கிடையாது. எப்ப ஆதாம் என்றைக்கு பாவத்தில் மரித்தானோ அன்றிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் எப்படிதான் பிறக்கிறான், அவன் ஆதாமின் பாவ சந்தையில் தான் என்ன செய்யறான், பிறக்கிறான். ஆனால் என்றைக்கு நான் இயேசுவை என் இருதயத்திற்குள் வாரும் என்று நான் அறிக்கை செய்து நான் அவரை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கிறனோ, விசுவாசித்து, அன்றைக்கு மரித்து போன அந்த ஆவி எனக்கு என்ன செய்கிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது இல்லையா. இதை யார் செய்கிறது, நானே செய்யறேன் இல்ல, நான் என்ன செய்கிறேன், உணர்ந்து அறிக்கை செய்கிறேன். ஆனா என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது யாரு, இயேசு என்னுடைய ஆவியை என்ன செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார். ஓகே, அடுத்து என்னது, சரீரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். சரீரம் என்ன செய்கிறது, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்யுது, மரித்து போன சரீரங்கள் என்ன செய்கிறது, ஜீவனுள்ள சரீரத்தை என்ன செய்யுது, தரித்து கொண்டு மகிமையின் சரீரத்தை உடுத்தி கொண்டு என்ன செய்கிறது, அவரோடு கூட மறுரூபமாகிறது இல்லையா. உயிரோடு இருக்கிற நம்ம என்ன செய்வோம், பறந்து செல்லுகிறோம் ஆண்டவர் வரும்போது. அப்ப இந்த சரீர மீட்புன்றது, இந்த சரீர மறுரூபம் என்பது இப்ப நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை மேக்கப் பண்ணலாம், ஒருவேளை நம்ம அலங்கரிக்கலாம், என்ன எல்லா காரியத்தையும் என்ன செய்யலாம், நம்ம செய்யலாம். ஆனா சரீரத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, மகிமையுள்ள சரீரமாக நம்ம என்ன செய்ய முடியாது, மறுரூபமாக்க முடியாது. இந்த சரீரத்தை அவரே என்ன செய்ய போகிறாரு, மறுரூபமாக்க போகிறார். அப்ப இந்த ஆவியையும் இந்த சரீரத்தையும் யார் மறுரூபமாக்குறதுன்னா அது யாருடைய வேலையாக இருக்கிறது, தேவனுடைய வேலையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்ப இடையில இருக்கிற இந்த ஆத்துமா என்ன செய்யணும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். இந்த ஆத்மாவில மனது, உணர்வுகள், அடுத்து என்னது, சித்தம், எதை செய்வது எதை செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது. வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்வது என்ற அந்த தெரிந்து கொள்ளும் உரிமையை எதுல இருக்குன்னா நம்முடைய ஆத்மாக்குள்ள தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப இதை
நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? மறுரூபமாக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்ம ஆத்துமா என்ன செய்யணும்? மறுரூபமாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும் இல்லையா? யாரை போல மறுரூபமாகணும்? இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்யணும்? அதே ரோமர் லெட்டர்ல நீங்க வாசிக்கும் போது அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம என்ன செய்யணுமா? மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒரு தேவ பிள்ளையாக என்னுடைய மனதை நான் என்ன செய்ய வேண்டும்? மறுரூபமாக்க வேண்டும். ஏன்? அப்ப அதைத்தான் நம்ம கற்றுக்கொண்டோம். ஏன் என்னுடைய மனது என்ன செய்ய வேண்டும்? மறுரூபமாக வேண்டும். ஏன் என்னுடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்தோம்? அநேக காரியங்களை நம்ம என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம் இல்லையா? என்னென்ன காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம்? அந்த செய்திகள்லாம் என்ன செய்து இருக்கு. நீங்க திரும்பவும் அதில் என்ன செய்யலாம் போட்டு நீங்க மறுபடியும் இதை கேட்கும் போது இதை குறித்து தெளிவான புரிந்து கொள்ளுதல் என்ன செய்யும்? உண்டாகும். ஏன்னா இவ்வளவு காலம் இவ்வளவு வருஷம் அநேக காரியங்களை கடந்த வாரம் சொன்ன இல்லையா? அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டது நிமித்தமாக நம்முடைய மனமான என்ன செய்யப்பட்டிருக்கு? பல்வேறு விதங்களில் மறுரூபமாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, ஒருவேளை உங்களுடைய மனமானது நேர்மறையானதாக எண்ணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கலாம், எதிர்மறையான எண்ணங்கள் நிறைந்ததாகவும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஒருவேளை தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றது போல உங்களுடைய மனது என்ன செய்யலாம்? இருக்கலாம். அல்லது தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பானதாக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். இதெல்லாம் எது தீர்மானிக்கிறது? எது இன்னைக்கு நம்ம இருக்கிற மனதை வடிவமைத்திருக்குன்னா, இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்ட, கேள்விப்பட்ட, நம்முடைய எண்ணங்களுக்குள்ள வந்த, நம்ம கற்றுக்கொண்ட, நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்ம வளர்க்கப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில நான் இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கு? வழிவகுத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாளைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதை எது தீர்மானிக்கிறது என்றால், இன்றைக்கு என்னுடைய மனதை நான் எப்படி என்ன செய்கிறேன்? மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறேன் என்ற காரியங்கள் தான் நாளைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழப் போகிறேன் என்பதை என்ன செய்கிறது? தீர்மானிக்கிறது. நிறைய நேரங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படியே இன்னையா வாழ்க்கை அப்படியே என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சுயா. இனி எப்படி இருக்க போறோமோ தெரியல, இப்பமே இப்படி இருக்கு, இனி வரப்போற காலத்துல எப்படி இருக்க போறோம்னு என்ன செய்யல தெரியல அப்படின்னு. நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஒரு சில காரியங்களால அவருடைய மனது மறுரூபமாக்கப்பட்டிருந்திருக்கு. இப்ப கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த தேவ மனிதன் அப்படி சொல்லுகிற நபர்கள், விசுவாசிகள், இதுவரைக்கும் இப்படி ஆயிடுச்சு, இனி நான் அப்படி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது என்று இப்ப அவர்களுடைய மனதை மறுரூபமாக்குவதற்கு அவர்கள் தீவிரமான ஒரு வேலையில இறங்கினா தான் நாளைக்கு அவர்கள் எப்படி இருக்க முடியும்? தேவன் வைத்த அந்த உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மையும் வெற்றியும் விடுதலையும் அனுபவிக்க முடியும். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்னும் தோல்வியில, நஷ்டத்துல, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில, பலவீனப்பட்ட நிலைமையில ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அவர்கள் பரிசுத்தமா இல்லாததுனால கிடையாது, அவங்க ஜெபிக்காதனால கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படி சொல்றவங்க பயங்கரமா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, பயங்கரமா வேதம் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, பயங்கரமா ஊழியம் செய்யறவங்களா இருப்பாங்க, எப்பயும் ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தங்களுடைய மனதை அதற்கேற்றாற் போல மறுரூபமாக்க தவறுனதுனாலதான் இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு நேராக, தோல்விகளுக்கு நேராக, ஒன்றுமில்லாத ஒரு சபிக்கப்பட்ட நிலைமையில வாழ்வதற்கான காரணம் என்னன்னா, அவர்கள் மனதை என்ன செய்ய ஆரம்பிக்காம விட்டுட்டாங்க? மறுரூபமாக்காம விட்டுட்டாங்க. அல்லேலூயா. மனதை மறுரூபமாக்குவதுனா என்னன்னா, தேவன் என்னை குறித்து என்ன எண்ணி இருக்கிறாரோ, என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அதற்கு ஏற்றாற் போல என்னுடைய பாதையை நான் மாற்றி அமைப்பதான் மனதை மறுரூபமாக்குவதுன்னு சொல்றது. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. மனதை மறுரூபமாக்குவதுனா என்னன்னா, இப்ப நான் இங்க இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன்? இங்க இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், கற்றுக்கொண்ட சத்தியங்கள், எனக்கு நான் கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் என்ன செஞ்சிருக்கு? இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. ஒரு டிராவல்லே கூட வச்சுங்க, ஒரு ஜங்ஷன்ல நீங்க நிக்கிறீங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்டு வந்து ஒரு ஜங்ஷனுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு முன்பாக 2 பாதை என்ன செய்யுது? 2 பாதை இருக்கு. ஒரு பாதை ஏற்கனவே நீங்க கற்றுக்கொண்டு வந்த நஷ்டங்கள், தோல்விகள், ஒன்றுமில்லாத நிலைமை, பாடுகள், அப்படி நடந்து கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு வழியா வந்து நிக்கிறீங்க. இனி போற பாதை என்ன செஞ்சிருக்கு? அதே மாதிரி ஒரு பாதையாக இருக்கு. ஆனா இந்த பக்கம் இன்னொரு பாதை இருக்கு. இந்த பாதை எப்படிப்பட்டதுன்னா, இல்ல, நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவையில்லை. தேவன் உங்களுக்காக நன்மைகள் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க நடந்தே என்ன செஞ்சிருக்கலாம்? வந்திருக்கலாம். இனி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நம்ம இந்த பக்கம் போனா, எப்படி லெஃப்ட் சைடு போனா நம்ம நடந்தே போற மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் ஆனா நீங்க இந்த பக்கம் ரைட் சைடுல நீங்க பார்க்கும்போது, அங்க நீங்க போறதுக்கு ஒரு வாகனங்கள் இருக்கு, நீங்க வந்து கஷ்டம் இல்லாம நல்லா சாப்பிட்டு போறதுக்கு ஹோட்டல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாதை இங்கிட்டு இருக்குன்னு என்ன செய்யுது? நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க இப்ப எதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும்?
எதை நோக்கி பயணிக்கணும்? ஆமா, வலதுபுறத்தை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆனா இதுவரைக்கும் உங்க மனது என்ன செஞ்சிருக்கு? பல்வேறு காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்ததுனால இப்ப என்ன நிலைமையில நிக்குது அப்படின்னா, இந்த பக்கம் தான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகும் போலன்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு ஏற்றது போல நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம திருப்பும் போது நம்ம அழிவுகள் என்ன செய்கிறோம்? இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை அதிகமா என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். இதுதான் நடக்குது. ஆனா இல்ல, எனக்காக தேவன் இப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறாரேன்னு சொல்லி என் மனதை நான் என்ன செய்கிறேன்? அதற்கு ஏற்றாறு போல திருப்புகிறேன். ஒரு வாகனம்னு வச்சுக்கோங்க, ஒரு வாகனம் மாதிரி தான் நம்ம மனது. அல்லேலூயா. ஆமா, இந்த பக்கம் ஒரு கரடுமுரடான பாதை, ஒன்றுமே இல்ல, வனாந்தர பாதைன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒன்றுமே கிடையாது, வனாந்தரம் தான் இருக்கு இந்த பக்கம். ஆனா இந்த பக்கம் பசுமையான புல்வெளிகள் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்கு, நன்மைகள் இருக்கு. இந்த பக்கம் இந்த பாதையில நிறைய உங்களுக்காக நிறைய காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த பாதையில நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க பூப்பாறையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த பூப்பாறை ஜங்ஷன்ல இருக்கீங்க. ஓகே, இப்ப இந்த பக்கம் போடி மெட்டு ரோட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்க ஒன்றுமே இல்லை, நல்ல கடை கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லா மலைப்பாதையா தான் என்ன செய்யுது இருக்குது இல்லையா? கரடு முரடான பாதை இருக்கு. ஆனா நீங்க பூப்பாறையில இருந்து மூணார் ரோடு பாத்தீங்க அப்படின்னா ஹைவேயா இருக்கு. அங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, டூரிஸ்ட் பார்க்க வேண்டிய நிறைய என்ன செய்யுது இடங்கள்லாம் என்ன செய்யுது அந்த இடத்துல இருக்கு. ஹோட்டல்ஸ் இருக்கு, டீ கடை இருக்கு, நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய இடங்கள் என்ன செய்யுது இப்படி இருக்கு. ரோடு இப்படி இருக்கு, விஸ்தாரமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப நீங்க வண்டியில என்ன செஞ்சிருக்கீங்க, பூப்பாறையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க பார்க்கும்போது நீங்க எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க என்ன செய்யணும்? நீங்க தீர்மானம் பண்ணணும். உங்க மனதை அதுக்கேற்ற மாதிரி உங்க வாகனத்தை நீங்க என்ன செய்யணும்? வடிவமைக்கணும். இல்ல நான் இந்த பக்கம் தான் போவேன் அப்படின்ட்டு என்ன செய்யறது, இதுதான் எனக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு, இந்த பக்கம் நீங்க போனீங்க அப்படின்னா அங்க என்னதான் இருக்கு? ஒரே பாறையும் வனாந்தரமும் தான் என்ன செய்யுது இருக்கு. பட் ஆனா இந்த பக்கம் உங்க வாகனத்தை இருக்கும்போது நிறைய நன்மையான காரியங்கள் இருக்கு. இதுதான் வேதமும் சொல்லுகிறது. ஆமென். உங்க மனதை நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? திசை திருப்ப ஆரம்பிக்கணும். எப்படி திசை திருப்ப? நீங்க விரும்பின பக்கம் திசை திருப்புறது கிடையாது. அது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய சித்தம் என்னை குறித்து என்ன இருக்கிறது, தேவன் எனக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அதற்கு நேராக உங்க பாதையை நீங்க வாகனத்தை திருப்புறதா எதற்கு அடையாளமா இருக்கு? உங்க மனதை திருப்புவதற்கு அடையாளமா இருக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றார் போல என்னுடைய மனதை நான் என்ன செய்ய வேண்டும்? திருப்ப வேண்டும். அதைத்தான் மனதை மறுரூபமாக்குதுன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. எல்லா பக்கமும் வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா வியாதி, அழிவு, ஒரே நஷ்டங்க, தோல்விங்க, பிரச்சனைங்க, சமாதானமே இல்லைங்க, வீட்டுக்குள்ள எதுக்கு தான் போறோமோன்னு இருக்குங்க அப்படின்னா அதுக்கேற்ற அந்த பக்கம் நம்ம திருப்பணும்னா வண்டி எங்க தான் போகும்? ஆமா, அதை சந்திச்சுட்டு தான் போகும், அந்தந்த ஸ்டாப்ல நின்று தான் போகும். ஆனா இல்லைங்க, கல்வாரி சிலுவையில் அவர் எனக்காக மரித்து சுகத்தை சம்பாதித்திருக்காருங்க. இல்லைங்க, நான் ஐஸ்வர்யமாகும்படி அவர் தரித்திரராயிருக்கிறாருங்க. இல்லைங்க, நான் இந்த நிலைமையில இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் அந்த நிலைமை அனுபவிச்சாரு. நான் கடன் வாங்குற மாதிரி இல்ல, அநேகருக்கு கடன் கொடுக்கிற மாதிரி கர்த்தரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காருன்னு அதற்கு நேராக உங்களுடைய மனதை நீங்கள் திருப்பும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமா, இந்த பக்கம் வண்டியை திருப்பிட்டு இன்னும் அது வரலையா, என்ன இதான் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு கடையை கூட காணாமே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்க கூடாது. ஏன்னா எந்த பக்கம் தான் இருக்கு கடைகள் எல்லாம்? ஆமா, உங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த பாதைகள் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்முடைய மனதை அதற்கு நேராக திருப்புவது மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, கர்த்தர் நினைச்சா எதனாலும் செய்வாரியா, கர்த்தர் நினைச்சா எனக்கு தரட்டியா, கர்த்தர் நினைச்சா அது நடக்கட்டியான்ட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க. அப்படியே இருந்ததுனால அவர்களால் எதையுமே சாதிக்கவும் முடியல, எதையும் அனுபவிக்கவும் முடியல. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பாவியாவே, ரட்சிக்கப்பட்ட ஒரு சாபமான மனுஷனாகவே என்ன செஞ்சுட்டாங்க, வாழ்ந்து விட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா தேவன் நம்மை அழைத்தது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையை பாருங்க, அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாக்கிய பண்ணாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அநேகருக்கு அவங்க ஆசீர்வாதமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்காங்க. காரணம் என்னன்னா அவர்களுடைய மனது தேவனுடைய திட்டத்திற்கு நேராக மறுரூபமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். அப்ப உங்களுடைய என்னுடைய மனது தேவனுடைய திட்டத்திற்கு நேராக மறுரூபமாக்கப்படும் போது நிச்சயமாக அந்த வாழ்வை நாம் என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது பாருங்க, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பாங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை நீங்க பிரியப்பட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க புரிந்து கொண்டு எசப்பா என் வாழ்க்கையில் நடக்கட்டும் நீங்க விரும்புனீங்கன்னா நிச்சயமா அது என்ன செய்யும், உங்க
வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய திட்டத்தையும் அறிந்து கொண்டு என்னுடைய மனதை புதிதாக்குவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அநேக காரியங்கள் நம்மை மனதை இதுவரைக்கும் என்ன செஞ்சு வைத்திருக்கிறது, மறுரூபமாக்கி வைத்திருக்கிறது. என்னது, நம்ம சிந்தனையில வந்த காரியங்கள், நம்ம எண்ணங்கள்ல ஓடினது, நாமே ஆசைப்பட்டது, நான் விரும்பினது, இல்ல எனக்கிட்ட நான் ஒரு பாதையை வைத்தது, நான் அதிகமாய் கற்றுக்கொண்டது இல்லையா, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்னுடைய நான் கல்லூரியில ஸ்கூல்ல போய் நான் படித்த காரியங்கள், நான் வாசித்த புத்தகங்கள், நான் சந்தித்த மனிதர்கள், நபர்கள், இல்ல இதெல்லாமே வந்து இதுவரைக்கும் எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வந்திருக்கு. ஆமென். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கடந்த வாரம் 2 டிஃபரன்ஸை வச்சு காமிச்சேன். என்னன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் ஏவாளுடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் இல்லையா. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில எப்படி இவங்க மனது என்ன செய்யப்பட்டது, ஆபிரகாமுடைய மனது தேவனுக்கு நேராக என்ன செய்யப்பட்டது, திருப்பப்பட்டது. அதனால ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து ஒரு விசுவாசிகளுக்கு தகப்பனாக, திரள் கூட்ட ஜாதிகளுக்கு தகப்பனாக என்ன செய்தான், அவன் மாறினான். ஆனா ஏவாளுடைய வாழ்க்கை பாருங்க, அவளுடைய மனது என்ன செய்யப்பட்டது, எதற்கு நேராக திருப்பப்பட்டது, தேவனுடைய திட்டத்திற்கு புறம்பாக திருப்பப்பட்டதுனால சாபமான ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறான் அவன் வாழ்ந்தா நம்ம பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்கள் நம்ம என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். என்னன்னா, எப்படி நம்முடைய மனமானது என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் மறுபமாய் கொண்டே என்ன செய்கிறது இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட்ல என்ன நடக்குது, நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த மனதை குறித்து மிகவும் கவனம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள்ல நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கன்னு சொல்றார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை என்ன செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். என்ன காரியம் சொல்றாரு, முதலாவது வார்த்தை உலகத்திற்கு ஒத்த வேஷம், இரண்டாவது என்ன சொல்றாரு, மறுரூபம். இந்த ஒத்த வேஷத்திற்கும் மறுரூபத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன செய்கிறது இருக்குது. இதை குறித்து ஏற்கனவே நம்ம நிறைய காரியத்தை நிறைய என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அதனால சுருக்கமா சொல்லிட்டு நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சேர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த மனதை குறித்த சத்தியங்களை நீங்க தொடர்ந்து போய் என்ன செய்யுங்க, நீங்க கேளுங்க. ஆமென். இது என்ன செய்யும், நான் உங்க மனதுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை என்ன செய்யும், கொடுக்க ஆரம்பிக்க சொல்றாரு பாருங்க. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்க கூடாது. வேஷம்னா புரியுது இல்லையா, ஏற்கனவே நம்ம அதை நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறோம் இல்லையா. வேஷம்ன்றது நமக்கு மற்றவர்களை போல நம்ம என்ன செய்வது, நம்ம வடிவமைத்துக் கொள்வது. இப்போ நம்ம சபைக்கு வர்றோம்னு வைங்களேன், இந்த சபையில் இவங்களாம் இப்படி தான் பேசுவாங்க போல் அப்படின்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறது, பேசுறது. இவங்களாம் இப்படி தான் நடந்து கொள்வாங்க போல் அப்படின்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வது. சில சபைகளுக்கு போனால் அவங்க ஒரு டிசைனாக தான் எல்லாரும் எப்படி இருப்பாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவது, அவர்களை பார்த்து நமக்கு ஒரு வேஷத்தை நம்ம என்ன செய்வது, வைத்துக் கொள்வது. ஆண்டவர் நம்மளை வேஷம் போடுவதற்காக என்ன செய்யல, அழைக்கல. சினிமாக்காரங்க தான் என்ன செய்வாங்க, வேஷம் போடுவாங்க. எப்படி, அவங்கள மாதிரியே காப்பி பண்ணி இன்னொரு ஆள் என்ன செய்கிறது, உண்டாக்குறது. இப்போ ஆண்டவர் நம்மளை வந்து வேஷம் போடுறதுக்கு இயேசுவை போல வேஷம் போடுற காலச்சார், அவர் மாதிரி தாடி வச்சுக்கிட்டு, அவர் மாதிரி முடி வளர்த்துக்கிட்டு, அவர் மாதிரி அங்கேயே போட்டுக்கிட்டு இருப்பதற்காக கிறிஸ்தவர்களை தேவன் அழைக்கவில்லை. ஆமென். தேவன் தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்டு எதற்காகனா, மறுரூபமாக்குவதற்காக. அல்லேலூயா. ஆமென். மறுரூப பத்தி நிறைய விளக்கங்கள் நான் என்ன செய்தேன், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். என்னது, எப்படி ஒரு பட்டாம்பூச்சி அது வந்து தன்னுடைய அந்த முட்டைகளை ஒரு இலைக்கு பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நீங்க அந்த பட்டாம்பூச்சி அந்த முட்டைகளை இட்டு போகும்போது அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு, ஒரு பசப்பசப்பா என்ன செய்யுது, ஒரு கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பசப்பச ஒரு பசையை போல என்ன செய்து இருக்குது. ஆனா அது வளர்ந்து 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 என்ன ஆகுது, அழகான ஒரு ரூபமுடைய ஒரு பட்டர்ஃப்ளையா என்ன செய்யுது, ஒரு பட்டாம்பூச்சியா அது மாறுது இல்லையா. நீங்க அந்த அந்த 2 போட்டோவை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, அந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டுப்புழுவா இருக்கும்போது அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், ஒரு அருவருப்பானத ஒன்றா என்ன செய்ய இருக்கும். ஆனா அது என்ன பண்ணுது, வளர்ந்து 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 வேறு ஒரு சாயலுக்கு என்ன செய்கிறது, மறுரூபமாகிறது
என்ன செய்து வேற ஒரு ரூபமா மாறுது இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆமென். எப்படி அழகான ஒரு ரூபமாக, எப்படிப்பட்ட ரூபமாக? இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ரூபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது வெளிப்புறத்துல இல்ல, உள்புறத்துல நடக்கிற மாற்றங்கள். ஹல்லேலூயா. ஆமா, அதே போல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். முட்டையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த முட்டையை நீங்க உடைத்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு எல்லோ கலர்ல என்ன செய்யுது? அந்த கருவு இருக்கு. அப்புறம் வெளிப்புறத்துல வெள்ளை என்ன செய்யுது? வெள்ளை கருவு இருக்கு இல்லையா? ஆனா பாருங்க, அது தொடும்போது எப்படி இருக்கு? பசை மாதிரி என்ன செய்து இருக்கு. ஆனா அது அந்த அந்த முட்டைக்குள்ள இருந்து தன்னை என்ன செய்கிறது? மறு ரூபமாக்குது. அது அப்படியே உடைத்து கொண்டு வெளியே வரும்போது, என்னடா இந்த முட்டைக்குள்ள இருந்த அந்த குஞ்சு, இந்த முட்டைக்குள்ள இருந்த அந்த மஞ்ச கருவா இப்படி வந்திருக்குன்ற அளவுக்கு என்ன செய்யுது. ஆனா அது வளர வளர பாருங்க, அந்த முட்டைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, எப்படி இயேசுவை போல ஒரு மறுரூபம். எப்படி அவர் மாதிரியே காப்பி பண்ணிட்டு வர்றதில்லை. எப்படி வருகிறது? அவருடைய சுபாவங்கள், அவருடைய குணங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள என்ன செய்யுது? நமக்குள்ள வந்து உள்ளான ஒரு மறுரூபம், உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மாற்றம். இதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாற்றத்தை தான் என்ன செய்கிறாரு? நமக்குள்ள வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். சோ அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? எப்படி 3 யோவான் 2வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆத்துமா எந்த அளவுக்கு வாழ்ந்து இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ்ந்து இருக்க முடியும். அப்ப வாழ்ந்திராத ஒரு ஆத்துமா என்ன செய்ய முடியாது? நிச்சயமா ஆசீர்வாதமா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது என்றதை நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம். அப்ப நம்ம ஆத்துமா வாழ்ந்திருக்கிற ஒரு ஆத்துமா இருந்தா நம்ம எல்லாவற்றிலும் என்ன செஞ்சிருப்போம்? வாழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. அதே போல எல்லா காவலோடும் என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 4 என்ன பார்த்தோம்? எல்லா காவலோடும் நம்ம எதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளும் போது அதற்குள்ள இருந்து என்ன புறப்படுகிறது? ஜீவ ஊற்று என்ன செய்ய ஆரம்பிக்குது? புறப்பட ஆரம்பிக்குது. பொதுவாவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ உலகம் என்ன செய்கிறதுன்னா, நம்முடைய வெளிப்புறமான அந்த கிரியைகளை என்ன செய்கிறது? அதை குறித்தே தான் கவனமுடையதா இருக்கும். நீ இப்படி பேசியிருக்க கூடாது, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ அவன் அப்படி பண்ணிருக்க கூடாது, நீ இந்த காரியத்தை என்ன செஞ்சிருக்க கூடாது, பார்த்திருக்க கூடாது, நீ அப்படி என்ன செஞ்சிருக்க கூடாது, அங்க போயிருக்க கூடாது அப்படின்னு இந்த எது உள்ள போனதோ அதனுடைய விளைவாக வந்த காரியங்களை குறித்து தான் என்ன செய்கிறது? அதிகமா பேசும், அதிகமா பார்க்கும், அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்கும். நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுடா, நீ ஏன்டா நீ இப்படி செஞ்ச, நீ இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு தான் என்ன செய்யும். அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கு. ஐயோ, ஒரு தவறான காரியத்தை பேசிட்டோம்னா உடனே வாயை போட்டு என்ன செய்யறது? அந்த வாய் ஐயோ அப்படின்னு என்ன செய்யறது? அடிக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டோம்னு வைங்க, உடனே கண்ணா போட்டு என்ன செய்யறது? அடிக்கிறது. அப்ப நாம் எங்க தவறி போயிட்டோம் அப்படின்னா, இது உற்பத்தியான இடத்துல நம்ம கவனம் செலுத்துறதுக்கு என்ன செஞ்சுட்டோம்? தவறிட்டோம். அல்லேலூயா. இது எங்க உற்பத்தியானது? எங்க உற்பத்தியானது? மனதிற்குள்ள போய் என்ன செஞ்சிருக்கு? வார்த்தை நம்ம உள்ளுக்குள்ள எண்ணத்தை போட்டோமோ அது அப்படியே உள்ளத்துக்குள்ள என்ன செய்யுது? வேலை செய்து எண்ணத்தை கொண்டு வந்திருக்கு, இந்த அவுட்புட்டை கொண்டு வந்திருக்கு. அப்ப நம்ம வெளிப்புறத்துல வந்து இந்த அவுட்புட்டை நம்ம பார்த்து அதோட வேலை செய்யாம எங்க நம்ம வேலை செஞ்சிருக்கணும்? இன்புட்ல வேலை செஞ்சிருக்கணும். எது உள்ளே நமக்குள்ள போனதோ அதுல அதிக கவனமா இருந்தோம்னா என்ன இருக்கும்? வெளியில இருந்து வருகிறதும் கவனமா இருந்திருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்முடைய மனதை ரொம்ப பத்திரமா நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். அதனாலதான் நீதிமொழியில மாசம் எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்ளணும்? இருதயத்தை, மனதை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளும் போது அதுக்குள்ள இருந்து என்ன புறப்படுகிறது? ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஹல்லேலூயா. எதை காத்துக்கொள்ளணும்? எல்லா காவலோட என்ன செய்யணும்? இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அதுக்குள்ளதான் என்ன புறப்படுது? நன்மைகள், ஆசீர்வாதங்கள். ஏன்னா அதுதான் நம்மை வெற்றிக்கு நேராக என்ன செய்ய ஆரம்பிக்குது? நடத்த ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. சோ மனதை என்ன செய்யணும்? எப்படி மறுரூபமாக்குவதுன்னு என்ன செய்ய போறோம்? வரப்போகிற நாட்கள்ல இன்னும் அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம்? நம்ம கற்றுக்கொள்ள போறோம். தயவுசெய்து நீங்க தவற விடாதீங்க. ஆமா, ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, நம்ம வந்து வைராக்கியமான ஒரு ஆவிக்குரியவர்களா என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல நம்ம ஒரு தோல்வி நிறைந்த வாழ்க்கை என்ன செய்யலாம்? வாழலாம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க வல்லமையாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டும் நீங்க கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களாய் வாழ முடியும், கடன் பிரச்சனையோடு இருக்க முடியும். நீங்க வல்லமையாய் உபவாசிக்கிற ஒரு நபராக இருந்து கொண்டும் நீங்கள் வியாதியில வாழ்றதுக்கு வாய்ப்புகள் என்ன செய்யுது? இருக்கு.
அதனாலதான் நான் சொல்றேன், சத்தியத்தை நம்ம நல்லா என்ன செய்யணும், ஆவிக்குரியவர்களாய் மட்டும் இருந்தா போதாது, நம்முடைய மனதை என்ன செய்யணும், சத்தியத்திற்கு நேராக நம்ம என்ன செய்ய வேண்டும், திருப்ப வேண்டும். ஏன்னா அதுதான் நமக்கு என்னதை கொண்டு வருகிறது, ஆவியில நம்ம எப்படி எப்படி விடுதலையோட வெற்றியோடு வாழுகிறோமோ அதே வாழ்க்கையை இந்த மனதின் மூலமாக, இந்த ஆத்துமாவின் மூலமாக நாம் காண்கிற இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் உதவி செய்கிறது. அல்லேலூயா. ஆமா, நிறைய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்களா இருப்பாங்க. ஆவிக்குரியவர்களா இருந்தும் கூட தோல்வியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான காரணம் என்னன்னா, அவங்க ஆவி மறுரூபமாக்கப்பட்டு உற்சாகமா இருக்கு, ஆனா அவங்களுடைய மனதையும் மாம்சத்தையும் அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கல, மறுரூபமாக்க தவறினதுனால உலகத்தாரை போலவே ஒரு வாழ்க்கை என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஏதோ வந்தோம் சும்மா உட்கார்ந்தோம், ஏதோ பிரசங்கம் பண்ண கேட்டு அதுக்காக வரலங்க. ஆமென். ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்கிற இந்த வார்த்தை நம்மை மறுரூபமாக்குகிறது, நம்மை மறுரூபத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதனாலதான் வார்த்தையை கேட்பது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். காரணம் என்னவென்றால், அங்கிருந்தா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கற்றுக்கொள்கிறோம். எப்படி ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார், ஆண்டவர் எனக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்ன்றதை நம்ம எதிலே கண்டுபிடிக்கிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும் போது. அதனாலதான் வார்த்தையை கேட்கிற நேரம் மிகவும் முக்கியமான ஒரு நேரம். அல்லேலூயா. அதனால அடுத்த சில வாரங்களுக்கு நம்முடைய மனதை நாம் என்ன செய்வது, எப்படி மறுரூபமாக்குவது என்று என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ரெடியா இருக்கீங்களா? ஆமென். எப்படி நம்முடைய மனதை என்ன செய்வது, மறுரூபமாக்குவது. என்னுடைய மனதை புதிதாக்குவதற்கு முதலாவதாக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஆமென். ஒரு வேத பகுதியை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 15ல இருந்தே கூட நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுமுள்ள உங்க அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபைக்கு ஒரு நிருபத்தை என்ன செய்கிறார், எழுதும் போது மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அந்த எபேசு சபையினுடைய ஸ்டாண்டர்டை நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா சபைகளை காட்டிலும் இந்த எபேசு சபையானது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த ஒரு நிலைமையில் இருந்த ஒரு சபை தான் எந்த சபை, எபேசு சபை. இப்ப இந்த எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, ஒரு நிருபத்தை எழுதுறாரு. அதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்களுடைய விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள அன்பையும் குறித்து நான் என்ன செய்யறேன் கேள்விப்படுறாரு. அப்ப பாருங்க, சபை இயேசு கிறிஸ்துவின் மேல எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கணும், எல்லா பரிசுத்தவான்களையும் அவங்க எப்படி நேசிக்கிறாங்கன்றதையும் குறித்து என்ன செய்யறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் கேள்விப்பட்டு அந்த சபைக்கு சொல்லுகிறாரு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்கள்ல உங்களை என்ன செய்யறேன் நினைக்கிறேன். அப்ப மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாரு சொல்ல வர, என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படிப்பட்ட உன்னதமான காரியங்கள்ல, நீங்க இப்படிப்பட்ட நல்ல குணங்களிலெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வளர்ந்திருக்கிறதை பார்க்கும்போது உங்களுக்காக எப்பயும் நான் ஆண்டவர் என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், இடைவிடாம என் ஜெபங்களை உங்களை என்ன செய்யறேன் நினைக்கிறேன்னு சொல்றாரு. எப்பயும் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்யறாரு, சொல்லப்பட்ட வார்த்தை இடைவிடாமல் என்ன செய்யறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு. என்ன காரணம், என்ன செய்கிறார்னா, ஒரு ஊழியக்காரனாக இந்த சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, ஒரு ஜெபத்தை என்ன செய்கிறாரு ஏறெடுக்கிறார். ஆமென். என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கமானி என்ன செய்யல, இன்னைக்கு இருக்கிற அப்போஸ்தலர்கள்மானி அவன் ஜெபம் பண்ணல. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த இவங்களுக்கு காரை கொடுத்துருங்க, உங்களுக்கு பைக் கொடுத்துருங்க, அவங்களுக்கு அதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, அவங்களுக்கு வேலையை கொடுத்துருங்க, பிள்ளையை கொடுத்துருங்க. இதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சபைக்காக ஜெபிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கு. அதுக்காக இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லல, இதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சபைக்காக ஜெபிக்கிறதை நம்ம இங்க என்ன செய்றோம் பார்க்கிறோம். எதற்காக ஜெபம் பண்ணாரு பாருங்க. முதலாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு என்ன செய்யணும் தந்தரணும்னு சொல்றாரு. எப்படி, அதாவது அவரை குறித்த அறிவு நமக்கு உண்டாகும்படியாக என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாகணும். தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு என்ன செய்யணும் உண்டாகணும். நான் சொல்றேன் பாருங்க, நமக்கு
நம்ம எதிர்பார்க்கிற காரு, பங்களா, ஆசீர்வாதம், உயர்வுகள், வியாதி இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, இது எல்லாவற்றை காட்டிலும் நம்ம முக்கியமா ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஞானத்தையும் தெளிவையும் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, தாங்கன்னு ஜெபம் பண்ணணும். ஏன்னா அது வந்துருச்சுனாலே இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாமே அது கூட என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு இல்லாம, அந்த தெளிவு இல்லாம, இதை கொடுங்க, அதை கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்கன்னு ஜெபம் பண்றது கிடைச்சாலும் அது எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவும் தெளிவும் என்ன செய்யணும், உண்டாகணும்னு ஜெபம் பண்றார். பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம் தன்னுடைய சபைக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக எதுவாக இருக்கின்றத கவனிச்சு பார்க்கணும் நீங்க. அல்லேலூயா. எது பிரதானமானதுன்றத பார்க்கணும். அடுத்து சொல்றாரு பாருங்க, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். என்ன சொல்றாரு, அவர் நம்மளை அழைச்சதுனால நமக்கு என்ன உண்டாயிருக்கு, ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கு. சும்மா அழைக்கல. ஆமா, ஒரு நம்பிக்கையற்றதற்காக நம்மளை அழைக்கல, ஒன்றுமில்லாததுக்காக நம்மளை அழைக்கல, ஏதோ வாழ்கிறோன்றதுக்காக அழைக்கல. அவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன செய்கிறது, பக்கத்துல பாசுறோம், அவர் உங்களை அழைத்ததற்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன செய்கிறது இருக்கு. அடுத்து, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். எதுக்காக ஜெபம் பண்றாரு, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஏதோ ஒரு சும்மா அதுக்காக அழைக்கப்படல, நம்ம அழைக்கப்பட்டதற்கு பரிசுத்தவான்களிடத்துல நமக்கு ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன செய்கிறது இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று. என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாரு பாருங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை எப்படி உயிர்த்தெழுவதற்கு தம்முடைய வல்லமை அவர் பயன்படுத்தினாரோ, இயேசு கிறிஸ்துவை அல்லது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு எப்படி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினாரோ, அதே போல இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு கர்த்தர் தம்முடைய வல்லமையை பூர்ணமாய் வெளிப்படுத்தின ஒரு இடம் என்ன இடம் அப்படின்னா, மரித்த தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாரு, உயிர்ப்பித்த ஒரு தருணம். தம்முடைய வல்லமை என்ன செய்தார், விளங்க. அவருடைய பூர்ண வல்லமையும் கிடையாது, அவர் வெளிப்படுத்தின வல்லமையில மிகப்பெரிய ஒரு வல்லமை என்னது, கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்ப பண்ணினது. இப்ப அவரை எழுப்ப பண்ணி எப்படி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினாரோ, அதே போல யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னை நம்புறாங்களோ, யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட அவங்க வாழ்க்கையில அவங்க மூலமாகவும் அந்த வல்லமையை நான் விளங்க பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்ப்ப பாருங்க, ஆண்டவருடைய ஏக்கத்தை பாருங்க இல்லையா, எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த வல்லமையை விளங்க பண்ணினாரோ, இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினாரோ, அதே போல விசுவாசிக்கிற என்னிடத்துல இருந்தோம் உங்களிடத்துல இருந்தும் தம்முடைய வல்லமை என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, விளங்க பண்ணணும்னு நினைக்கிறாரு. சரியா? இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதற்காக என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. கடைசியில சொல்றாரு, மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு வசனம், என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இதை கேட்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஏதாவது அப்படியே உடச்சிக்கிட்டு வெளியில வந்த மாதிரி இருப்பாரு. நல்லா சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் மேல சொன்ன இந்த காரியங்கள்லாம் என்ன செய்யுது, உங்களுக்கு இருக்கு. என்னது, தேவனுக்கு மகிமையின் பிதாவுமானவர் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை என்ன செய்யணும், உங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை அறிந்து கொள்வதற்கான ஞானமும் தெளிவும் இருக்கு. அடுத்து, அழைத்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறியணும். அடுத்து, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தை அறியணும். அடுத்து, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்துல காண்பித்த அந்த வல்லமையை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், காண்பிக்க விரும்புற. இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை அடுக்கி வச்சுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை கொடுக்கணும்னு உங்களுக்காக நான் என்ன செய்யறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் ஒரு ஊழியக்காரருடைய ஏக்கம். ஆமென். என்ன விரும்புறாரு அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேன்மையை, இந்த மகத்துவத்தை, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை, இது எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு
அவர் உங்களுக்கு எதை கொடுக்கணும்? பிரகாசம் உள்ள மனக்கண்ணை கொடுக்கணும். நான் சொல்ற ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆவிக்குரிய மனிதனாக, அல்லது இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு தேவ மனிதனாக நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கிற அந்த மேன்மைகளை, மகத்துவங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அந்த உயர்வுகளை, எனக்காக நீர் வைத்திருக்கிற அந்த வெற்றியின் பாதைகளை, எனக்கு வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்ணை என்ன செய்ய தாங்க ஆண்டவரேன்னு செபிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லை என்றால் இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நாம காரை பார்க்கலாம், பங்களா பார்க்கலாம், வீட்டை பார்க்கலாம், இதெல்லாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆனா பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இருந்தா தான் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறான்றதை பார்க்க முடியும். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க இன்னைக்கு என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ இதை காட்டிலும் 1000 மடங்கு மேன்மையான காரியத்தை தான் கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை விட இப்ப நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட 1 இன்ச் குறைவாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யல, ஒரு நாள் நன்மையை வைக்கல. ஏன்னா அவருடைய நினைவுகளும் திட்டங்களும் என்னை குறித்து மிகவும் பெரியதாக இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன் பாருங்க, என்னை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்பது இது எல்லாவற்றையும் காட்டிலும் 1000 மடங்கு பெரியதாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவன் இதை காட்டிலும் பெரிய திட்டங்களை தான் கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு. அப்ப இதை நான் அறிந்து கொள்வதற்கு அவர் சொன்னாரு பாருங்க, நீங்கள் அறியும்படிக்கு இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எதை கொடுக்கணும்? பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். ஆமென். பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லைன்னா இந்த நன்மைகளை, இந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நன்மை இருக்குன்னு எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எப்படி என்னுடைய மனதை நான் மறுரூபமாக்குவது? முதலாவது காரியம் நான் சொல்றேன், உங்க மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக நீங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, குருடாக்கப்பட்ட ஒரு மனதோடு ஆண்டவர் கூட சொன்னார் பாத்தீங்களா, குருடனுக்கு என்ன செய்ய முடியாது? வழிகாட்ட முடியாது இல்லையா? அப்ப பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இருந்தா மட்டும்தான் தேவனுடைய நன்மையை, ஆசீர்வாதங்களை, அவர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நான் அறிந்து கொள்ள முடியும். நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்க, பிறவியிலேயே குருடனான ஒரு நபரை நீங்க உட்கார வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட அழகான ஒரு பொருளை நீங்க வர்ணித்து அவனுக்கு சொன்னாலும் அதை அவனால என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள்ட்ட கூட சபையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனக்கண்கள் குருடா இருந்துச்சுன்னா எவ்வளவு வல்லமையான சத்தியத்தை பிரசங்கித்தாலும், எவ்வளவு அற்புதமான காரியங்களை எடுத்து உரைத்தாலும், ஏதோ என்னமா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு தெரியலன்ட்டு என்ன செஞ்சிருவாங்க? அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒருவனுக்குள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா, ஆமென், அவனுடைய வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்வான். அதனாலதான் தாவீது ஜெபிக்கும் போது கூட சொல்றார், ஆண்டவரே, வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு தேவ பிள்ளையா நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்க வேண்டிய வல்லமையான ஒரு ஜெபம்ன்ற அதை கொடுங்க. இதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் ஆண்டவர் நீங்க கேட்காமயே கொடுப்பாரு. ஆமென். ஆமா, நீங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாரு. அப்ப என்னதுக்காக நான் ஜெபம்? ஆண்டவரே, எனக்காக என்ன வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படி எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அம்மா, என் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, என் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஏன்னா நம்முடைய சூழ்நிலை, நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள், நமக்குள்ளேயே நம்ம வரைந்து கொண்ட படங்கள், நமக்கு நாமே வைத்திருக்கிற திட்டங்கள், என் எதிர்காலம் இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான், என் பிள்ளை இப்படிதான், என் குடும்பம் இப்படித்தான், என் வாழ்க்கை இப்படித்தான் என்று நமக்கு நாமே ஒரு படத்தை வைத்திருப்பதனால நம்முடைய மனமானது அதே காரியங்களை கேட்டு கேட்டு குழக்கப்பட்ட ஒன்றாக என்ன செய்கிறது? மாறி போய் இருக்கிறது. அப்ப இதை உடைத்து கொண்டு வெளியே வர வேண்டுமானால் நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்கள் நமக்கு என்ன செய்யணும்? உண்டாகணும். ஆமென். இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்ணாலதான் என்ன, கண்ணு திறக்கப்பட்டாதான் அவர் எனக்காக என்ன வச்சிருக்காருன்றதை என்ன செய்ய முடியும்? நான் பார்க்க முடியும். அதான் நான் சொன்ன பாருங்க, ஒரு குருடனை உட்கார வைத்துக் கொண்டு அவனுக்கு எவ்வளவுதான் நீங்க விளக்கி காண்பித்தாலும், எவ்வளவுதான் அலங்கரிச்சு நீங்க சொன்னாலும் அதை அவனால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? குருடாக்கப்பட்டிருக்கு.
ஆமென். ஒரு 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 காரியத்தை நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. ஒரு தேசத்துல வல்லமையான ஊழியக்காரர், சுவிசேஷத்தை வல்லமையாய் அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அப்ப அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சிருக்க, பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாராம். அப்படி பிரசங்கத்துல ஜனங்கள் ஆர்ப்பரிப்பாங்களாம். அவ்வளவு பயங்கரமான வெளிப்பாடுகள் என்ன செய்வாராம், பயங்கரமா பேசுவாராம் வெளிப்பாடுகளை. அப்ப அந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு, இருந்திருக்காரு. அப்ப அந்த பிரதமருடைய நண்பர் இந்த சபைக்கு போய் சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு நபர். அப்ப இவர் என்ன பண்ணாரா, எப்படியாவது நம்ம அவர் என்ன செய்யணும், அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக கொண்டு போகணும்னு சொல்லி ரொம்ப நாளா முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு நாள் சொல்லியிருக்காரு, ஐயா நீங்க கண்டிப்பா என் கூட ஒரு நாள் என்ன செய்யணும், இந்த சபைக்கு இந்த ஊழியர் பேசுகிறதான அந்த வார்த்தையை கேட்பதற்காக நீங்க என்ன செய்யணும், வரணும், அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்லி அந்த 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 நபர் என்ன செய்திருக்கிறாரு, அந்த ஆலயத்தை கூட்டு போயிருக்காரு. அப்ப இந்த பிரதமர் என்ன செய்ய, பிரதமர் உங்களுக்கு புரியும் இல்லையா, நல்ல நிறைய கல்வி அறிவு ஞானம் அதிக நாலேஜ் அவங்களுக்குள்ள என்ன செய்யும், நிறைய காரியங்களை குறித்த அறிவு அவங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் இல்லையா, மண்டை பெருசா இருக்கும். பாக்குறத சின்ன மண்டை மணி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்க சம்பவம் என்ன செய்யும், ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப இந்த நபர் என்ன செஞ்சிருக்காரு, கூட்டு போய் பிரசங்கத்தை கேட்க வந்திருக்காங்க. என்னைக்கு விட அன்னைக்கு பயங்கரமா அவர் என்ன செஞ்சிருக்காரு, பிரசங்கம் பண்றாரு. ஜனங்களாம் ஆர்ப்பரிக்கிறாங்களாம், சேர் மேல ஏறி நின்று கத்தரை துதிக்கிறாங்களாம், மகிமைப்படுத்துகிறாங்க ஆண்டவரை. அந்த மாதிரி ஒரு பெரிய அமகர்களமா என்ன செய்யுது இருக்கு. ஆனா இவரு என்ன செஞ்சிருக்காரு, உட்கார்ந்து பிரசங்கத்தை என்ன செஞ்சிட்டு இருக்காரு, 2 பேரும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டு முடிச்ச உடனே இந்த கூட்டு போனவர் இல்லையா, அவர் கேட்டிருக்காரு, இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சுல்ல அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த அவரு பிரதமர் கேட்டிருக்காரு, எதை சொல்றீங்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு கேட்டிருக்காரு. அல்ல அந்த பிரசங்கத்தை தான். உடனே அவர் சொன்னாராம், எனக்கு ஒன்றும் அப்படி எந்த ஒரு இதுவும் என்ன செய்யல, எனக்கு ஒன்றும் தெரியலையே, இதெல்லாம் ஏதோ பிரசங்கம் பண்ணார், நல்ல சில காரியங்களும் சொன்னார், ஆனால் எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விசேஷமா இருந்த மாதிரி என்ன செய்யல தெரியலன்னாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு தேவ மனிதனிருந்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை என்ன செய்யுது, ஒரு தேவ மனிதன் வாயிலிருந்து பிரசங்கம் வெளியே கர்த்தர் பேசுகிறாரு. ஆனா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற 2 பேர் கவனிக்கிறாங்க. ஒருத்தருக்கு உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு அது என்ன செய்யுது, அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா இன்னொருத்தருக்குள்ள எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் அது என்ன செய்யல, ஏற்படுத்தவே இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, என்ன நடந்திருக்கு, என்ன இது, எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு நபருக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு நபருக்கு மனக்கண்கள் என்ன செய்யப்படல, திறக்கப்படவில்லை. ஆமென். ஏன்னா மனக்கண்கள் திறக்கப்பட்டாதான் சொல்லுகிறதான இந்த காரியத்தை என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நம்ம மனதை மறுரூபமாக்குவதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவது மிகவும் அவசியமான ஒன்று. மனக்கண்ணு திறக்கப்படாம என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியர் சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுறாரு பாருங்க. கொரிந்தியர் சபைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. 2 கொரிந்தியர் அதனுடைய 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ல 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷன்றது எதற்கு அடையாளமா இருக்குன்றாரு, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஆமென். சுவிசேஷன்றது சாதாரணமானது கிடையாது இல்லையா, வல்லமை உள்ளது. அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு. மேல உள்ள வசனத்தை கூட நீங்க வாசிப்பா, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே மறைபொருளாய் இருக்கும். சுவிசேஷத்தை குறித்து என்ன செய்யறாரு சொல்றாரு, சுவிசேஷம் எவ்வளவு மகத்துவமானது, அது எப்படிப்பட்ட மேன்மை உள்ளதுன்னு என்ன செய்யறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கிட்டு சொல்றாரு. ஆனா இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள்ள பிரகாசிக்காதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், அவங்க மனக்கண்ணை குருடாக்கிட்டான். இப்ப மனம் குருடாக்கப்பட்டதுனால இந்த வல்லமையான சுவிசேஷம் அவர்களுக்குள்ள என்ன செய்ய முடியல, ஊடுருவி செல்ல முடியல. நம்மளும் பாருங்க, நீங்க பல்வேறு விதங்களை சுவிசேஷத்தை என்ன செய்கிறோம், அறிவிக்கிறோம். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அறிவிக்கிறீங்க, சொந்த பந்தங்களுக்கு அறிவிக்கிறீங்க இல்லையா, திருவான்னு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், டிராக்டர் கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். பல்வேறு விதங்கள்ல சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்கிறோம், அறிவிக்கிறோம். சுவிசேஷம்னா என்னது, தேவன் இந்த மனு குலத்திற்காக செய்த மீட்பின் திட்டத்தை நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லுகிறோம். எனக்காக அவர் என்ன செய்தார், உனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் உன்னுடைய வாழ்க்கைக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற திட்டம் என்பதை என்ன செய்கிறோம், சுவிசேஷத்தினால அறிவிக்கிறோம். ஆனா இந்த மகிமையான சுவிசேஷம் நம்முடைய இருதயத்திற்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்ணியிருக்கிறானா,
மனதை குருடாக்கி இருக்கிறான். அதனாலதான் சிலர்ட்ட எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்யுது, எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றமே என்ன செய்யாது, வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே மன கண்களை நீங்க திறந்துடலங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என் மன கண்களை நீங்க என்ன செய்யுங்க, பிரகாசிப்பீங்க. என் மன கண்களை திறந்துடலுங்க. நான் சொல்றேன் பாருங்க, நிறைய சபைகளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விசுவாசிகளே எப்படி இருக்க முடியும்? குருடா பிசாசு நிறைய விசுவாசிகளுடைய மனக்கணக்கு குருடாக்கி வச்சிருப்பாங்க. வருவாங்க, உட்காருவாங்க, அவங்க ஏதோ அலையில பாடுவாங்க, கடலாம் கையெல்லாம் ஆட்டுவாங்க, கையெல்லாம் தட்டுவாங்க, நல்லா உற்சாகமா இருப்பாங்க. அப்படியே செய்திக்கு அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. ஆனா பாடின பாடல், கேட்ட சத்தியம் அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் என்ன செஞ்சிருக்காது, ஏற்படுத்தியிருக்காங்க. ஏதோ வருவாங்க, ஏதோ அம்மையா ஏதோ பிரச்சனை பண்ணார், நல்லா இருந்துச்சு, நல்லா சொன்னாரு, நல்ல காரியங்களாம் சொன்னாரு. என்ன சொன்னாரு, அது என்ன சொன்னாரு இதெல்லாம் நல்லா என்ன செஞ்சாரு சொன்னாரு, அங்கிட்டு போனாரு, இதெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டு கூட ஆமென், உங்க மனது பிரகாசம் உள்ள மனதா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும் போது, ஆண்டவரே எனக்காக நீர் வைத்திருக்கிற மேன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருக்கிற மகிமையான பாதைக்காக நன்றி ஆண்டவரே, அந்த மகிமை ஐஸ்வர்யத்திற்காக நன்றி ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருக்கிற உயர்வுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யும், ஆவி அப்படியே களி கூறும். அந்த வார்த்தையை கேட்கும் போதே, ஆண்டவரே எனக்காக நீ செய்த தியாகத்துக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா இந்த மனம் குருடாக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, எப்ப முடிப்பாருன்னு தெரியல, டைம் வேற ஆகிட்டே இருக்கு, என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, என்ன சொல்றாரு தெரியல, எங்கேயோ வசனம் சொல்றாரு, எங்க சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல, இந்த பக்கமா புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு தெரியல, இது எப்படி இருக்கும், எங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனது குருடாக்கப்பட்டிருந்துச்சுன்னா அப்படியே எங்க தலை சொல்லிடுது, அப்படியே வாய்ச்ச பாக்குறது, அப்படியே இது நமக்கே என்ன செஞ்சிடும், பிரசங்கம் பண்ணும்போது எங்க இருந்து என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும், இது மனசு, இது மனம் குருடாக்கப்பட்டிருக்கா, மனம் பிரகாசமா இருக்கா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் நம்முடைய மன கண்களை திறக்க முடியும். இது நான் பிரசங்கம் பண்ண மட்டும் நான் சொல்லல, பொதுவாவே நீங்க ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கும் போது அதை குறித்து உங்களுக்கு ஒரு விளக்கம் இல்ல, அது உங்களுக்கு ஒரு போர் அடிக்குது, அது உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ள முடியாத தன்மையில இருக்குன்னா, நீங்க உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்களை தாங்க ஆண்டவரே, என் மனக்கண்களை நீங்க என்ன செய்யுங்க, திறந்தருளுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமென். ஏன்னா மனக்கண்கள் திறக்கப்படலனா, கண்ணு திறக்கப்படலனா, உங்களுக்கு முன்பாக எவ்வளவு அற்புதமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அதை உங்களால பார்க்க முடியாது, அதை உங்களால அனுபவிக்க முடியாது. ஆமென். அப்ப மனக்கண்கள் என்ன செய்யப்படணும், திறக்கப்படணும். என்ன செய்யறாரு சொல்லுகிறார். எப்படி பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், அவருடைய மனதை குருடாக்கிட்டான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுடைய மனதை பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கான், குருடாக்கி வச்சிருக்கிறான். எப்படி, அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள விடாதபடிக்கு, அவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள விடாதபடிக்கு. அவன் உலகத்தாருக்கும் சொல்றேன், விசுவாசிகளை மட்டும் இல்ல, விசுவாசிகளும் அப்படி இருக்கலாம். அதனால இப்படி சொல்றதுனால எல்லா விசுவாசி கண்ணையும் பிசாசு அப்படி சொல்ல நானு. பிசாசானவன் மனதை குருடாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் நம்ம ஜெபம், ஆண்டவரே தாவீது அருமையான ஒரு ஜெபத்தை செய்கிறார் பாருங்க. ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு, வேதத்தின் ரகசியங்களை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீங்க என்ன செய்யுங்க தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு உண்டாகும்படியே நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட சொல்றாரு பாருங்க, அதுலயே 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல கூட சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று என்ன செய்திருக்கிறேன், பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு. எதுக்கு, எப்படி நினைக்கிறாரு, ஐயோ இந்த பிசாசானவன் என்ன செஞ்சுட்டான், ஏவாளை என்ன செஞ்சுட்டான், தந்திரமாய் வஞ்சித்தது போல. எது வஞ்சிக்கப்படுமோ பயப்படுறாரு, மனது வஞ்சிக்கப்படுமோ, மனது குருடாய் போய்விடுமோ என்று என்ன செய்கிறேன், மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகி போய்விடுமோ, கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியங்களிலிருந்து, கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மேன்மையிலிருந்து, அந்த மகத்துவத்திலிருந்து, எனக்காக வைத்திருக்கிற அவருடைய உன்னதமான திட்டங்களில் இருந்து என் மனது வஞ்சிக்கப்பட்டு விடுமோ என்று என்ன செய்கிறாரு, பயந்து இருக்கிறேன்னு சொல்றாரு அந்த கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது. ஆமென். அப்ப
நம்முடைய மன கண்கள் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். மன கண்கள் குருடாய் என்ன செஞ்சிடக்கூடாது? போய்விடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்ன செய்யுங்க? தாங்க ஆண்டவரே. எனக்கு தெளிந்த ஒரு மனக்கண் என்ன செய்யுங்க? நீங்க தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு பிரகாசம் உள்ள அந்த மனக்கண் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? தர ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இந்த ஏன் நமக்கு இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவசியம்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஏன் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னா, ஏன்னா தேவன் நமக்காக எத்தனையோ நன்மைகள் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். நம்ம கூடயே அவர் இருக்கிறார். நமக்காக பெரிய காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா நமக்கு பிரகாசம் உள்ள அந்த மனக்கண்கள், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், அந்த உள்ளான கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் அந்த மேன்மை, அந்த மகத்துவத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? அனுபவிக்கவே முடியாது. எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம்? 13ஆம் வசனத்துல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஊமையை நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நடந்த சம்பவத்தை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாளுக்கு அப்புறம் என்ன செய்கிறாரு? எம்மாவூர் என்ற ஊருக்கு தன்னுடைய சீஷர்களோடு என்ன செய்யறாரு? நடந்து போகிற ஒரு சம்பவம் வாசிக்கிற கவனிங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் என்ன செய்தார்கள்? பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? எம்மாவு என்னும் ஊருக்கு என்ன செய்யறாரு? அந்த சீஷர்களுக்கு என்ன செய்யறாரு? சீஷர்களோடு கூட நடந்து போகும்போது போகையில் என்ன பண்றாங்க? இந்த வர்த்தமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யறாரு? பேசி கொண்டிருந்தாங்க. சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு அவருடன் சேர்ந்து நடந்து போறாரு. எல்லாம் சொல்லுங்க, சேர்ந்து நடந்து போனார். யாரு கூட? சீசர் கூட. 3 வருஷம் அவங்களோட இருந்திருக்கிறாரு. ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. ஒன்னா உண்டு, ஒன்னா உறங்கி, இல்லையா, ஒன்னா ஊழியம் செய்து ஒன்றாவே இருந்தவங்க 3 வருஷம் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப 3 வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்க போறாங்க இந்த தன்னுடைய மரணத்தை முடித்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு? அவர்களோட சேர்ந்து நடந்து போறாரு. ஆனா அவர் யாருன்னே தெரியல. என்னமா இருக்கு பாருங்க. 3 வருஷம் கூட இருந்துட்டு கூட வர்றவர் யாருன்னு என்ன செய்யல? தெரியல. சரி, சாயல் கூட ரூபம் கூட மாறி இருக்கணும். குரலை வச்சு கண்டுபிடிக்குமா வேண்டாமா? ஆனா வந்த ஒரு இயேசுன்னே தெரியல. காரணம் என்னன்னா, காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. சொல்லுங்க, கண்கள் நிறைய நேரத்துல நம்ம சந்திக்கிற நிறைய பிரச்சனைங்க இருக்குதுல்ல. என்ன பிரச்சனை தெரியுமா? ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நான் எவ்வளோ பாரப்படுறேன் ஆண்டவரே, எவ்வளோ போராட்டம் ஆண்டவரே, எவ்வளவோ நெருக்கடி ஆண்டவரே, எவ்வளோ பிரச்சனைகள் வழியா கடந்து செல்றேன் ஆண்டவரே. நீங்க பார்க்காத ஒரு மணியே இருக்கிறீங்களா ஆண்டவரே? நீங்க எங்கதான் ஆண்டவரே போயிட்டீங்க? நீங்க எங்கதான் ஆண்டவரே இருக்கிறீங்க? ஏன் ஜபத்தெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களா ஆண்டவரே? ஐயா, உங்களுக்கு கண்ணு இல்லையா ஆண்டவரே? உங்களுக்கு காது இல்லையா ஆண்டவரே? உங்களுக்கு மூக்கு இல்லையா ஆண்டவரே? உங்களுக்கு வாய் இல்லையா ஆண்டவரே? ஆனா இயேசு எங்க இருக்கிறாரு? கூடயே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்ட பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்ட்டாரு. அவர் எங்க தான் இருக்கிறாரு? கூடயே தான் இருக்கிறாரு. நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அவர் கூட இருக்கிற அறியாம கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, உங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்து இயேசுவே உங்க பக்கத்துல இருந்தா கூட உங்களால இயேசுவை பார்க்க முடியாது. ஆமென். இப்ப இந்த இயேசு இருந்தார், அவருடைய பிரசன்னம் முழு பரலோகமும் எங்கதான் இருக்கு? அவரை சுற்றிலும் இருக்கு. தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு. தேவ மகிமை இருக்கு, வல்லமை இருக்கு, அற்புதங்கள் இருக்கு, அடையாளங்கள் இருக்கு. எல்லாமே எங்கதான் இருக்கு? பக்கத்திலே தான் இருக்கு. ஆனா கண்ணு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற கூடையே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியல. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கண்கள் திறக்கப்படலைன்னா உங்க பக்கத்துல இயேசு இருந்தா கூட இயேசு என்ன செய்யாது? தெரியாது. ஆமே. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதான் நடக்குது. கண்ணு திறக்கப்படாததுனால கூட யார் இருக்கான்றதை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அடுத்து கீழே நீங்க வாச பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாய் கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான்.
அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கிலும் ஆக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அடைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது என்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறைக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்று. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமாக அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிட்டு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவருடனே கூட தங்கும்படி போனார். இல்லையா? வசந்த வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னது. இவங்க என்னென்னு சொல்றாங்க பாருங்க. அவரு உயிர் திருந்தான்னு சொல்றாங்க. எங்க கிட்ட எங்க ஸ்திரீகளாம் போய் பார்த்து அவர் அங்க இல்ல, தேவதூதரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் இல்ல. எங்க கூட இருந்தவங்க நிறைய பேர் ஓடி போய் பார்த்தாங்க, அங்கேயும் என்ன செய்யல, அவர் இல்லைன்னா என்ன செய்யறாங்க, பல காரியத்தை சொல்றாங்க. சொல்லிட்டோம், இவங்க என்ன செய்யல, அவரை பார்க்க முடியல. அவர் வேற சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, என்ன இருதயம் உள்ளவர்களே, மந்த இருதயம் உள்ள. அப்படின்னா என்னது? இருதயம் மந்தமா என்ன செஞ்சிருச்சு, மந்தமாயிருச்சு. இருதயம் மந்தமானா என்னன்னா, அதாவது மனது மந்தமாயி போச்சு, சிந்தனை மந்தமாயி போச்சுன்னா என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, விளங்காது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காரணம் என்ன ஆகி போச்சு, சிந்தனை இருதயம் மந்தமா இருக்குன்னு அர்த்தம். ஆமே. அப்ப என்ன ஜோமன், ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை என்ன செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு ஜெபித்தது போல, ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்ன செய்யுங்க தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அவருடனே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, கூட்டு போயிட்டாங்க. எப்படி, நீங்க ரொம்ப லேட் ஆயிருச்சு, நீங்க எங்க கூட வந்து என்ன செய்யுங்க தங்கிங்கன்னு கூட்டு போறாங்க. கூட்டு போய் நைட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்பத்தை பிட்டு என்ன செய்யறாரு, கொடுக்கும் போது கண் என்ன செய்யுது, திறக்கப்படுது. ஆமே. உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது, சீஷர்களுக்கு கண்ணை திறக்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அப்பத்தை என்ன செஞ்சாரு, பிட்டு கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு ஏசப்பா வந்து எங்களுக்கு அப்பத்தை அப்படியே பிட்டு கொடுத்தாருன்னா எங்க கண்ணெல்லாம் திறந்து அவர் அப்படியே நாங்க பார்த்துருவோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, உட்கார்ந்து இருக்க கூடாது. நான் சொல்றேன் பாருங்க, அவர் வார்த்தையாகிய அப்பத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, வசனம் எதற்கு அடையாளமா இருக்கு, அப்பத்துக்கு அடையாளமா இருக்கு, வானத்து மன்னாவுக்கு அடையாளமா இருக்கு இல்லையா. வசனம் எதற்கு, அப்பத்திற்கு அடையாளமா இருக்கு. அப்ப ஆண்டவர் வசனத்தை உங்களுக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்கும் போதே உங்க கண்கள் என்ன செய்யப்படணும், திறக்கப்படணும். ஓ, சத்தியம் இதுவாக இருக்கிறது, என்னை குறித்து வார்த்தை இதுவாக இருக்கிறது, என்னோடு இருக்கிற தேவன் என் கூட இப்படிப்பட்டவராய் இருக்கிறாரே, அவர் என் அருகில் அல்லவா இருக்கிறாரு, அவர் எனக்காக அல்லவா இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரு, எனக்காக அல்லவா இந்த திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யணும், கண்ணு வார்த்தையை கேட்கும் போதே திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணு திறக்கப்படலைன்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே இருந்தா கூட அவர் என் கூட இருக்கிறது என்னால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பக்கத்துல இயேசு உங்க கூடயே இருந்தா கூட, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு அருகிலே இருந்தா கூட, உயர்வுகள் எல்லாம் உங்களுக்கு பக்கத்துல இருந்தா கூட, மனக்கண்ணு திறக்கப்படலைன்னா அது எங்கேயோ இருக்கிற ஒன்றாகத்தான் நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க ஜெபம் என்ன, ஜெபம் ரொம்ப முக்கியம். மனது மறுரூபமாகுவதற்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். என்ன அது, என்ன ஜெபம் முக்கியம், சும்மா கண்டதையும் அறியும் ஜெபிச்சுட்டு இருக்க கூடாது. என்ன ஜெபம் முக்கியம், ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே, எனக்கு தெளிந்த ஒரு மனதை கொடுங்க ஆண்டவரே, என் மனக்கண்களை நீங்க திறந்துருளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, வழக்கமா ஒரு ஆற்றங்கரையில் என்ன செய்யறாரு, பிரசங்கம் பண்ணுகிறாரு. நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த அவர் பிரசங்கம் பண்ணுவத லீதியால் கவனிச்சு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, திறக்கிறார். எதற்கு? வார்த்தை உள்ளே செல்லும்படி. பாத்தீங்களா, அங்க ஆண்டவர் அப்பத்தி எப்படி கொடுத்தாரு, எதை கொடுத்தாரு? லீதியாளுடைய இருதயத்தை திறக்கிறதுக்கு எதை பிட்டு கொடுத்தாரு? ஆத்தங்கரையில உட்கார்ந்து பவுல் அப்பத்தியை பிட்டு கொடுத்தாரு? கிடையாது. வார்த்தையை பிரசங்கிக்கிறார். வார்த்தையை கேட்கும்படி தேவன் இருதயத்தை திறக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தை கேட்கப்படும் போது உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும், திறக்கப்படும்படியா நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்க திறந்துறலுங்க. ஆண்டவரே, என் மன கண்களை நீங்க திறந்துறலுங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மன கண்களை, நம்முடைய மனதை என்ன செய்கிறார், ஆண்டவர் திறக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்ட நிறைய தேவமனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்க. வனாந்தரத்துல நடந்து போறா, தண்ணி இல்லாம பிள்ளை என்ன செய்கிறது, சாகர நிலைமைக்கு போயிடுச்சு. பிள்ளை சாகிறத என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எது தாயால என்ன செய்ய முடியாது, பிள்ளை சாவதை பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்றான்னா, அந்த பிள்ளைய தூரத்துல போய் வச்சுட்டு என்ன செய்யறா, ஓன்னு அழுகுறா. எப்படி, ஐயோ என் பிள்ளை என்ன செய்ய போடுது, சாக போதேன்னு சொல்லி என்ன செய்யறா, அழுகுறா. போய் தூரத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கா, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆகாருடைய சத்தத்தை என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை பாருங்க, 15ஆம் வசனத்துக்கு மேல் நிறைய காரியங்கள் இருக்கு. 15 வாசிக்கிறோம் பாருங்க. துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தாள். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. என்ன நடக்குதுன்னா, பிள்ளை சாகிறத பார்க்க முடியல. அம்பு ஈர தூரம், அம்பு ஏதோ எவ்வளவு தூரத்துல போய் விழுகுமோ அவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து என்ன செய்யறா, அழுதுகிட்டு இருக்கா. ஆண்டவர் அவருடைய சத்தத்தை என்ன செய்யறாரு, கேட்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. தேவன் அவளுக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்யறாரு, ஆயத்தம் பண்றாரு. தேவன் அவளுக்காக ஒரு அற்புதத்தை என்ன செய்யறாரு, செய்கிறார். என்ன அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரு, என்ன அற்புதம் செஞ்சாரு? அவ இல்லாத ஒரு நீரூற்று அவர் ஆண்டவர் என்ன செய்யலாங்க, உருவாக்கல. ஆண்டவர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிற நீரூற்றை பார்க்கும்படி அவளுடைய கண்களை திறக்கிறார். அதான் பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. அந்த நீரூற்று ஏற்கனவே அங்க என்ன செய்யுது, நல்ல கவனிங்க அந்த வசனம் பாருங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன அற்புதம் செய்யறாருன்னா, இங்க அவர் நீரூற்றை உண்டு பண்ணவில்லை. நீரூற்று ஏற்கனவே அங்கதான் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே அங்கதான் இருக்கு, ஏற்கனவே பக்கத்துல தான் இருக்கு. ஆமே, கண்டுபிடிக்கிற தூரத்துல தான் இருக்கு, சுற்றிலும் தான் என்ன செய்யுது, இருக்கு. அதே போலதான் உங்க ஆசீர்வாதம், உங்க நன்மை, உங்க வெற்றி, உங்க விடுதலை, உங்க உயர்வு, உங்க சுகம், உங்க ஆசீர்வாதம், உங்களுடைய மேன்மை, உங்களுடைய நன்மை எல்லாமே நீங்க பாக்குற தூரத்துல, பக்கத்துல போங்க, நீங்க பாக்குற தூரத்துல தான் இருக்கு, உங்க பக்கத்துல தான் இருக்காது. என்ன வேணும், பக்கத்துல போய் சொல்லுங்க. கண்ணு திறந்துட்டா போதும். ஹல்லேலூயா. உங்க மன கண்ணு திறந்துட்டா போதும், உங்க ஆவிக்குரிய கண்ணு திறந்துட்டா என்னது போதும், நீங்க இதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரனுடைய ஜெபம். மறுபடியும் அதை சொல்ற மாதிரி, ஆண்டவரே, உடைய வேதத்தினுடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் பைபிள் வாசிக்கலாம், ரட்சிக்கப்படாத கூட பைபிள் வாசிக்கலாம், உலகத்தான் கூட பைபிள் வாசிக்கலாம். இல்ல, நம்மளும் என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ள என்னத்தை உண்டாக்கல, ஒரு அசைவை, ஒரு மாற்றத்தை உண்டாக்கவில்லை என்றால், நான் சொல்லுகிறேன், அதை பார்க்கும்படிக்கு என் கண்கள் திறக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க நம்ம ஒரு தேவ பிள்ளையா இருந்து கூட பிரச்சனைகள்ல, போராட்டங்களை வாழ்வதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. ஆனா ஆண்டவரே, நீர் எனக்காக இந்த நன்மையை வைத்திருக்கிறீரா, எனக்காக இப்படிப்பட்ட காரியத்தை நீர் ஏற்படுத்தி, இதற்காகவா எனக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே, இதற்காகவா உம்முடைய ஜீவனை எனக்காக தந்தீர் ஆண்டவரேன்னு சொல்லி மன கண்கள் எனக்கு திறக்கப்பட்டது என்றால், சொல்ற பாருங்க, நான் ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்த முடியும். ஆமென். நான் வெற்றிக்கு நேராக பயணத்தை தொடர முடியும். போய் பார்த்தா பாருங்க, பக்கத்திலே தான் இருந்துச்சுங்க. அவனை பார்க்குற தூரத்திலே ஓடி எங்கேயும் அங்கே என்ன செய்யல, போக்கல. ஆண்டவர் கண்ணை திறந்தாரு, நீரூற்றை பார்க்கும்படி. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு எது உங்களுடைய மிகப்பெரிய அற்புதம்? நான் சொன்னேன் இல்லையா, எது மிகப்பெரிய ஜெபம்? அப்போஸ்தலனுடைய பவுலுடைய மிகப்பெரிய ஜெபம் எது? அது இது அதெல்லாம் இல்ல.
பிரகாசம் உள்ள மனக்கண்ணை கொடுங்க ஆண்டவரே. ஆகாருடைய வாழ்க்கையில சொல்றான், எது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம்? தண்ணி ஆண்டவர் உருவாக்குனதல்ல அற்புதம், ஏற்கனவே இருந்த தண்ணீரை பார்க்கும்படிக்கு அவள் கண்களை திறந்ததுதான் அற்புதம். அதுதான் நானும் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளையா நீங்க ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை தாங்கன்னு சொல்லி உங்க கண்ணு திறக்கப்படும் போது, இத்தனை நாட்கள் உங்களுக்கு சாக போற நிலைமை, இது பிள்ளையும் சாக போகுது, பிள்ளை செத்தா என்ன நடக்க போகுது, இவன் மட்டும் உயிரோடு இருக்க முடியுமா? இல்ல, இவளும் தான் அந்த வனாந்தரத்துல சாக போற. அப்ப தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்த, போராட்டமாக இருந்த, உயிருக்கே போராட்டமாக இருந்த ஒரு போராட்டத்திற்கான பதில் அவளை சுற்றிலும் தான் இருந்தது. ஆமென். கண்கள் திறக்கப்பட்ட போது அதை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் சொல்றேன், இன்னைக்கு எது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு? பொருளாதாரமா, சரீர சுகமா, குடும்ப வாழ்க்கையா, தோல்வியா, கடன் பிரச்சனையா? எது உங்களுக்கு உங்களை மூழ்கடிக்க கூடியதாக இருக்கு? எது உங்களை அழிக்க கூடியதா இருக்கு? நான் சொல்லுகிறேன், அதற்கான பரிகாரம், அதற்கான பதில் ரொம்ப தூரத்துல இல்ல, அது உங்களுக்கு அருகிலேயே தான் இருக்கு. ஆமென். அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு அருகிலேயே தான் இருக்கு. ஆனா எது இன்னைக்கு உங்களுக்கு தேவை? பிரகாசம் உள்ள ஒரு மன கண்கள் உங்களுக்கு தேவை. ஆமென். உங்க மனமானது மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆமென். சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அந்த அதை குறித்து மனம் தெளிவாகலைன்னா நீங்க வியாதியோட தான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். சுகத்திற்கு நேராக போக முடியாது. மன கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்க வாசிப்பீங்க, ஓ அவருடைய தழும்புகளால் குணமானேனே, ஹல்லேலூயா, எனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறாரே, எனக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறாரே, எனக்காக கல்வாரி சிலுவையில சுகத்தை வைத்திருக்கிறாரேன்னு சொல்லி மனம் திறக்கப்படும் போது நீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்க பக்கத்திலே தான் இருக்கு. ஹல்லேலூயா. பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களா? பண கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையில தவிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இதற்கான பரிகாரமும் பதிலும் எங்கேயோ இருந்து வரப்போறதே கிடையாது. உங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. எப்படி இது வரும்? வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உங்க மன கண்கள் திறக்கப்படும் போது, வசனத்தை வாசிக்கும் போது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர், என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், நான் கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக என்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் ஐஸ்வர்யவானா இருக்கும்படி அவர் இந்த நிலைமையை அடைந்தாரே என்று இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் போது, உங்க மனதுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் போதுதான் நீங்க அந்த வெற்றிக்கு நேராக என்ன செய்ய முடியும்? கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப மன கண்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பாருங்க, காலையில எழுந்து வெளியில அவன் போகிறான். வெளியில போனா அவர் அந்த எலிசாவை பிடிப்பதற்காக ஒரு பெரிய ராணுவ கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கான்? ஒரு ராஜா அனுப்பி இருக்கிறான். பார்த்தறான் அப்படியே, ஐயோ போச்சு தலைவரே, கொண்டு போயிருவாங்க போல, வந்து பாருங்கன்னு சொல்லி என்ன செய்யறான்? கொண்டு வர்றான். உடனே எலிசா அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறங்கன்னு ஜெபம் பண்ணார். அவன் கண்ணு திறக்கப்படுது. அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் தங்களை சுற்றில் நிற்பதை அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அது வரைக்கும் அப்ப அவங்க இல்லையா? இருந்தாங்க. ஆனா இவன் கண்ணு எதை தான் பார்த்துட்டு இருந்துச்சு? எதை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு? இந்த 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 காணக்கூடிய உலகத்தையே, சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அவனை பயமுறுத்துகிற காரியங்களையே பார்த்து கொண்டு இருந்தது. ஆனா ஜெபம் பண்றான் எலிசா, ஆண்டவரே கண்ணை திறங்கன்னு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? கண்ணை திறந்த உடனே இப்ப அவன் அதை பார்க்கல, இவனை சுற்றிலும் நிற்கிற அக்கினிமயமான தூதர்களை பார்க்கிறான், ரதங்களை பார்க்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய கண்ணு அடைக்கப்பட்டு உங்க மாம்ச கண்ணு திறக்கப்பட்டிருந்துச்சுன்னா, இல்லது உங்க மனக்கண்கள் கூடாக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அல்லது உங்க இருதயம் மந்தமா இருந்துச்சுன்னா, நீங்க எதைத்தான் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, உங்க சூழ்நிலைகளையும், உங்களுடைய உலகத்தையும், உங்களுடைய பலவீனங்களையும், உங்களுடைய இல்லாமையும், உங்களுடைய குறைவுகளையும், உங்களுடைய நஷ்டங்களையும், உங்களுடைய தோல்விகளையும், இதுவரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பார்த்து ஒண்ணுமில்லாம போச்சு, இதையே தான் நீங்க என்ன செய்து கொண்டிருப்பீங்க? பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனா உங்க கண்கள் திறக்கப்படும் போது, ஆமென், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையான திட்டங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அவர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற மகத்துவத்தை நீங்க அறிய ஆரம்பிப்பீங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட சுகமளிக்கிற ஒரு வாழ்க்கை, சுகத்திலே நடக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப மனதுக்குள்ள என்ன உண்டாகணும்? ஒரு பிரகாசம் உண்டாகணும், ஒரு தெளிவு உண்டாகணும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில கூட கவனிங்க. அவன் பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில என்ன செய்யறான்? எல்லாம் போச்சு, கொண்டு போனதெல்லாம் ஒண்ணுமே அமாக்கி பண்ணிக்கு சாப்பிடுற தவிடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறான். அப்ப அவனுக்குள்ள என்ன உதிக்குதுன்னா, அவன் மனதுக்குள்ள ஒரு வெளிச்சம் என்ன செய்கிறது? புத்தியில ஒரு வெளிச்சம் அடிக்குது. ஐயோ நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லையே என்ற ஒரு வெளிச்சம் என்ன செய்யுது?
உதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வெளிச்சத்திற்கு நேராக அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவன் இருதயத்துல மனதுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகுது. ஐயோ, நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லையேன்ற ஒரு தெளிவு வந்த உடனேவே நான் சொல்றேன், அவன் பாதி திருப்பிட்டான் அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும். அல்லேலூயா. எப்ப வெளிச்சம் உதிச்ச உடனேயே அவன் பாதி சக்சஸ் நடக்க ஆரம்பிச்சான்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா அதுதான் இன்னைக்கு லேக்கா இருக்கு, அது அன்னைக்கு இல்லாம இருக்கு, அதுதான் தேவ ஜனங்களுக்கு இல்லாம இருக்கு. இன்னும் அதே தோல்வி, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல வாழ்ந்தாங்களோ அதே பிரச்சனைகளை இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எது அவர்களுடைய பிரதானமான தேவை? ஆண்டவரே, நான் எங்க இருக்க வேண்டியவன் என்பதை நான் கண்டுகொள்ளும்படிக்கு எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையை பாக்குறதுக்கு உங்க மனசுல ஒரு தெளிவு உண்டாகணும்ன்ற அவசியம் இல்லை. அது எல்லாத்துக்கும் நல்லா என்ன செய்யும், தெரியும். ஆமென். என்ன தெளிவு வரணும்னா, நான் எங்க இருக்க வேண்டியவன்றதை குறிச்ச தெளிவு தான் மைண்டுக்குள்ள வரணும். பக்கத்துல பேசணும். இப்ப இருக்கிறத குறிச்ச தெளிவு எல்லாத்துக்கும் இருக்கு. என்னது? ஒரே நஷ்டங்க, ஒரே தோல்விங்க, ஒரே பிரச்சனைங்க, ஒரே போராட்டங்க, எதெடுத்தாலும் கஷ்டங்க, குடும்பத்துல சமாதானம். இதை குறிச்ச தெளிவு, இந்த காரியங்களை குறித்து தெளிவு வர்றதுக்கு உங்க மைண்ட் பிரகாசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எங்க இருக்க வேண்டும், நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் எங்க இருக்க வேண்டியவன், எனக்கு என்ன நன்மை இருக்கு, நான் எப்படி சாப்பிட வேண்டியவன், அவனுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு பாத்தீங்களா? அதே போல ஒரு தெளிவு ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவானாக, ஆண்டவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்த அந்த தெளிவு எனக்குள்ள வரும்போது அதுக்கு நேரம் நடக்க ஆரம்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்முடைய மனம் மறுபமாவதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதலாவது முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க நேரா? ஆமென். இயேசப்பா, எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை நீங்க தாங்க, என் மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். எப்படி உங்களுடைய வேதத்துல அதிசயங்களை பார்க்கும்படி, நன்மைகளை பார்க்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை போய் துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, பரிசுத்தரே, நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, வாயத்திலிருந்து அறிக்கை செய்யுங்க பார்ப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுவதாக. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய வேதத்தினுடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை பார்த்து 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 ஆண்டவரே, மந்த இருதயம் உடையவனா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்தருளுங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மனக்கண்களை திறந்தருளுங்க. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய சொந்த பந்தங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க, என்னுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளை குறித்து என் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என் குடும்ப ஜீவிதத்தை குறித்த மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைகளை குறித்த மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் மனக்கண்களை திறந்தருளுங்கப்பா. உங்களுடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை தாங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உங்களுடைய அதிசயங்களை, உங்களுடைய நன்மைகளை நான் அனுபவிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. தெளிந்த மனதை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சத்ருவானன் ஒரு நாள் என்ன மனக்கண்ணை குருடாக்கிட கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தை அதிக அறிந்து கொள்ள, உங்களுடைய சத்தியங்களை, உங்களுடைய வெளிப்பாடுகளை நான் கற்றுக்கொள்ள என் மனதை நீங்க திறந்தருளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நம்முடைய கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய மனக்கண்களும் பிரகாசிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய எபேசு சபைக்காக ஆண்டவரே இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தாரே, பிரகாசம் உள்ள மனக்கண்ணை கொடுக்கும்படி ஒரு ஊழியக்காரனாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசிப்பதாக, இயேசுவின் நாமத்தினால மனக்கண்கள் தெளிவடைவதாக, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வேதத்தின்
அதிசயங்களை உங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உம்முடைய வேதத்துல நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற உம்முடைய அதிசயங்களை, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய மேன்மைகளை, உம்முடைய மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆகாரின் கண்களை திறந்தவர் உம்முடைய பிள்ளையுடைய கண்களை திறப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எம்மாருடைய சீசர்களுடைய கண்களை திறந்தீரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை நீ திறப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, சுவிசேஷம் கடந்து செல்ல முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் மாறி ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் அவனுடைய புத்தியில ஒரு பெரிய வெளிச்சத்தை உதிக்க பண்ணினீரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, இவர்களை குறித்து பார்க்கிற எல்லா பார்வையும் மாறி ஒரு தெளிவுக்கு நேராக, தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக ஆண்டவரே இவர்கள் கடந்து செல்லும்படி கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தை நான் பிளஸ் பண்றேன் டாடி. பிளஸ் பண்ற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இடைவிடாமல் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வரட்டும் ஆண்டவரே. தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டத்திற்கு, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திற்கு, பரிசுத்தவான்களிடத்தில் உண்டாயிருக்கிற ஆண்டவரே அந்த சுதந்திரத்திற்கு ஆண்டவரே இதை பார்க்கும்படி, அனுபவிக்கும்படி, கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவரே இவர்கள் மூலம் விளங்க பண்ணுவதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை கொடுத்துருங்கப்பா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்துருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆமென். இந்த சத்தியங்களை நீங்க கேட்க ஆரம்பிங்க. மனதை குறித்து அதிகமான காரியங்களை தியானிக்க ஆரம்பிங்க. கேட்டு போறதோட விட்டுறாதீங்க. போய் இந்த வசனங்களை எடுத்து ஆமென் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல தியானிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் கண்களை நீங்க திறந்துருங்க. பலவீனமா இருக்கிறீங்களா, வசனத்தை எடுங்க. சுகமளிக்கிற வசனத்தை எடுத்து அதை நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. ஆமென். உங்க மனக்கண்கள் சுகத்திற்கு நேராக திறக்கப்படும். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களா, வசனங்களை எடுங்க, வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாத திட்டத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் கண்ணை நீங்க திறந்துடுங்க. நீங்க ஜெபத்தோட கேளுங்க. நிச்சயமா நான் சொல்ல ஒரு பெரிய வெற்றியை மாற்றத்தை நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.